2 மாசத்துக்கு முன்னால நீங்க படிச்சிருப்பீங்க, கர்நாடக மாநிலத்துல ஒரு காட்டு பகுதியில, வனவிலங்கு பகுதியில ஒரு புலி ஒரு நாயை துரத்திட்டு ஓடுது. எப்படியோ அந்த நாய் அந்த காட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த புலி அந்த நாயை துரத்திட்டே போகுது, வேகமா ஓடுது. இந்த புலிக்கு பயந்து நாய் ஓடும் போது அங்க அந்த வனவிலங்கு காவலர்களுக்குன்னு ஒரு கழிவறை இருக்கு. அந்த கழிவறைக்குள்ள அந்த நாய் ஓடிச்சு, புலிக்கு பயந்து. பின்னாலேயே புலியும் போயிடுச்சு. இது ரெண்டும் போன போர்ஸ்ல இதுங்க ரெண்டும் உள்ள போனோம்னா கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்க, இப்ப கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு. பசியோடு துரத்தி கொண்டு போன புலி, உள்ளே பயந்து ஓடிய நாய், வசமாக மாட்டிக்கொண்ட இடம், கதவு தானாக தாழ்பால் போட்டுக்கிட்டது. என்ன நடந்திருக்கும்? அந்த வனவிலங்கு ஒரு மணி நேரம் அமைதியா இருக்கான். போச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு கதவை திறந்து பார்த்தா நாய் ஒரு மூலையில ஒதுங்கி கிடக்குது. புலி பயந்து அப்படியே மயங்கி கிடக்கு. எல்லாரும் பாக்குற, என்னடா இவ்வளவு நேரம் பசியோட துரத்திட்டு வந்துச்சு, நாய் வசமா மாட்டிருச்சு, கதவும் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நோ அதர் கோ, நாயால ஓட முடியாது, சாப்பிட்டுக்கலாம்ல, ஏன் சாப்பிடல? அது ஒதுங்கி கிடக்குது, இது பயந்து போய் மயங்கி கிடக்குது. அப்ப வனவிலங்கு ஆய்வாளர்கள் சொல்றான், சார், ஓப்பன் காட்டுல புலி வீரமா வேட்டையாடும். ஒரு 4 செவுத்துக்குள்ள போய் நம்ம எங்கேயோ மாட்டிட்டோம்னு நினைச்சா புலிக்கு பயம் வந்துடும். அதுக்கு மேல அதனுடைய இயல்பான ஆற்றல் போயிடும். மனதில் பயம் வந்து விட்டால் புலி கூட நாயிடம் தோற்று போய்விடும். எனவே சவால்களை எதிர்கொள்வதற்கு மனசுல பயம் போயிடுச்சு.